சகோதரர் செல்வப்பெருந்தகைக்கு காமராஜர் ஆட்சியில் என்ன என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியுமா என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், திரு காமராஜர் ஆட்சியிலே பல உயிர்களை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் இழந்தோம். இந்தி திணிப்புக்கு முக்கியமான செயல்முறை திணிப்புக்கு காரணமாக இருந்தது காமராஜர். ராஜாஜி கொண்டு வந்திருக்கலாம், மனமாறிவிட்டார், கொள்கையை மாற்றிவிட்டார். இருமொழி கொள்கை தான், ஆங்கிலம்தான், தமிழ்தான் என்று அவரே வந்துவிட்டார். ஆனால் இறக்கின்ற காலம் வரை காமராஜர் இந்தி வேண்டும், இந்தி வேண்டும், இந்தி படிக்க வேண்டும் என்று அந்த இந்தி வெறித்தனத்தை காட்டிக்கொண்டே இருந்தார். ஆல் இண்டியா லீடராக இருந்தார். அரசியலே ஆல் இண்டியா அளவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அதாவது ஆட்டி படைக்கின்ற லீடராக இருந்தார். அப்படி இருந்தவர் தடுத்திருக்க வேண்டாமா? இந்த இந்தியை மும்மொழி திட்டம் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இருமொழிதான் வேண்டும், நேருனுடைய சட்டம்தான் செம்மையான சட்டம் என்று கடைசி காலத்தில் சரி கடைப்பிடித்திருக்க வேண்டாமா? 20 பேர் 25 பேருக்கு மேலே துப்பாக்கியால் கொல்லப்பட்டார்கள். ஆட்சியினுடைய முதலமைச்சராக பொம்மையாக பக்தவச்சலம் இருந்தார். ஆனால் ஆட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்தியாவிலே நடத்தி கொண்டிருந்த ஒரு சர்வாதிகாரியாக, படிக்காத சர்வாதியாக, இந்தி மொழி 3 மொழியை தூக்கி கொண்டு எப்படி ஒரு மாணவன் ஓடுவான், இருமொழியை தூக்கி கொண்டு ஓடுகிற இந்திக்காரன் ஜெயித்து விடுவானே என்ற சின்ன ஒரு காமன் சென்ஸு கூட உதைக்காத அளவுக்கு படியாதவராக இருந்த காரணத்தால் அவர் செய்த கொடுமைகள் ஏராளம். அது தமிழினத்துக்கு உயிரிழப்பு, மான இழப்பு, உரிமை இழப்பை எல்லாம் தேடித்தந்தது. இது செல்வப்பெருந்தகை சகோதரர் அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும்.